கைஸ், லாஸ்ட் எபிசோட்ல ஒரு குண்டை ஹீரோயின் ஒரு அறவிட அட பாவி பையலேன்னு இவளும் பார்க்கா குண்டனும் என்னடி லுக்குன்னு மறுபடியும் அடிக்க வர யார் மேல கைய வைக்க போறேன்னு ஹீரோவும் டைமிங்ல வந்து எல்லாத்தையும் போலன்னு பொழந்து எடுக்க புள்ள நீ எதுக்கும் பயப்படாதன்னு அவளையும் தூக்க என்ன இந்த கணக்குறான்னு பார்க்கான். சரி நம்ம காதலியாச்சுன்னு வா புள்ளன்னு ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக அவளும் ட்ரீட்மெண்ட்லாம் முடிஞ்சு கையில கட்டுப்பட்டு வரா. அப்ப இவனும் ஒரு நர்ஸை பிடிச்சி இன்னும் ஏதாச்சும் டெஸ்ட் எடுக்கணும்னா எடுத்துக்கோங்க, அவளுக்கு ஃபுல்லா சரியாயிடணும் கத்திட்டு கிடக்க. இங்க பாருப்பா நிறைய சீரியஸ் பாப்பா போலையே, இங்க அவ்வளவு சீனெல்லாம் இல்ல, கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியா போயிடணும் மொக்க பண்ணி அனுப்பிவிட. இவளும் இந்த சின்ன விஷயத்துக்கு ஏன் மானத்தை வாங்கிட்டு கிடைக்கீங்கன்னு கேட்கா. என்ன பண்றதுமா, எனக்கு ஒரே ஒரு கேர்ள் ஃப்ரெண்டு தானே இருக்கான்னு சொல்ல இவளும் இழிச்சுட்டே ஆமா நீ எப்படி அங்க வந்தன்னு கேட்க. புள்ள உனக்கு ஒரு பிரச்சனைனா இந்த மாமா மனசுக்கு தெரிஞ்சிருப்புள்ளன்னு இவனும் உருட்ட. ஆனா உண்மையா எப்படி தெரிஞ்சிருக்கும்னா ஹீரோயின் கிட்ட பேசவே இல்லைன்னு ஃபோன் பண்ணியிருப்பான். அப்போ அந்த கலவரத்தில் ஃப்ரெண்டுக்காரி ஃபோன் எடுத்துட்டு ஹெல்ப்னு கத்திட்டு கிடந்திருப்பா. அதை பார்த்து தான் இவனும் வந்திருப்பான். அடுத்த நாள் ஹீரோயினுக்கு அடிப்படை இருக்குன்னு தெரிஞ்சதும் தங்கச்சிக்காரியும் ஓடி வந்து சீஸ் உங்களுக்கு இப்போ ஒரு பிரச்சனை இல்லைல்ல, நல்லா தானே இருக்கீங்கன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ லூவும் ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் வராங்க. லூவும் உடம்பு நல்லா பார்த்துக்கோ, இப்போதைக்கு ஸ்கிரிப்ட்லாம் எதுவும் எழுத வேணாம், கொஞ்ச நாள் நல்லா ரெஸ்ட் எடுன்னு கேரிங்காக பேச. அப்போ தங்கச்சிக்காரியும் உங்களுக்கு லீவுனா அப்போ எனக்கும் லீவு தானேன்னு குதிச்சுட்டு கிடக்கா. அப்போ லூவும் கிளம்ப தங்கச்சிக்காரியும் ஓடி போய் இங்கே பாருங்க நீங்கள் என்ன ஹீரோயினை கரெக்ட் பண்ண பார்க்குறீங்களா, என் அண்ணன் தான் அவன் மேலே பைத்தியமாக கிடக்கான்னு சொல்லிட்டு இருக்க. அவனும் இழிச்சிட்டு நானும் இப்போ அண்ணன் நிலைமையில தான் இருக்கேன்னு அவளை வெறுப்பேற்றிட்டு போக என்ன என் அண்ணன் நிலைமையிலையா, நீ பேசுறது உனக்காச்சும் புரியுதான்னு இவளும் கத்திட்டு கிடக்கா. அப்போ ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரியே இந்த கிம்மு பையனும் பார்த்து சொல்லி விட்டு வாங்களே நானே உங்களை ட்ராப் பண்ணிட்டேன்னு சொல்ல இவன் சரியான பிளே பாய் ஆச்சே. சரி நமக்கு ஆட்டோ காசு மிச்சோன்னு இவளும் ஏறி போக கிம்மு பையிலும் இவகிட்ட கடலையை போட உன்னை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும்டா வெண்ணன்னு இவளும் இழிச்சிட்டே போறா. கொஞ்ச நாள்ல ஹீரோயினும் ரெக்கவர் ஆக அதை செலிப்ரேட் பண்ற விதமா ஹீரோ எல்லாத்துக்கும் சோறு போட ஒத்துக்கிறான். அப்ப எல்லாரும் கூட்டிக்கிட்டு ஜாலியா பேசிட்டு இருக்கப்ப அப்போ ஃப்ரெண்டுக்காரனும் மச்சான் இங்கே பாரு என்னோட நியூ கேர்ள் ஃப்ரெண்டுன்னு காமிக்க அதை தங்கச்சிக்காரியும் கேட்டுட்டு ஃபீல் பண்ண அதை ஹீரோவும் பார்த்துட்டு அவனும் தயங்கிட்டு நீயும் என் தங்கச்சியும்னு சொல்ல என்ன நானும் அவளுமா மச்சான் எனக்கு அந்த அளவு தைரியம் இல்லைன்னு சொல்லிட்டு கிடக்கான். அப்ப தங்கச்சிக்காரியும் ஹீரோயின் வீட்டுக்கு வந்து மேக்கப்லாம் போட்டுட்டு புலம்பிட்டு கிடக்கான். நான் அவன் பின்னாடி நாய் மாதிரி சுத்திட்டு கிடைக்கேன். ஆனா அந்த நாய் வேறு பிள்ளைய லவ் பண்ணி மறுபடியும் என் மனசை உடைச்சிட்டானேன்னு கதற. ஏய் உனக்கு ஒன்று தெரியுமா, நான் உன் அண்ணன்காரனை ப்ரொப்போஸ் பண்ணப்ப ஒரு செகண்ட் கூட யோசிக்காம நான் அவனுக்கு தகுதி இல்லைன்னு சொன்னான். ஆனா நான் யாரு, அவனை இழுத்து பிடிச்சி கிஸ் பண்ணிட்டே சொல்ல அதை கேட்டு இந்த லூசும் வேகமா கிம்மு பையில கிஸ் பண்ண போறா. ஆனா கிட்ட போனதும் என்ன நமக்கு ஏன் ஹார்ட் பீட்லாம் படப்படம் துடிக்கவே இல்லை, இவன் மேல நமக்கு எந்த ஃபீலும் இல்லையான்னு குழம்பிட்டு அங்கிருந்து ஓடிடுறான். ஹீரோவும் அதை கேள்விப்பட்டு என்ன இந்த அளவு என் தங்கச்சி க்ளோஸா இருந்தாலான்னு செஞ்சு காமிக்க செக்ரட்டரிக்காரனும் இது என்னடா சோதனைன்னு முகத்தை திருப்பிக்க இவன் பண்றதை பார்த்து ஹீரோவும் என்ன அந்த மாதிரி பையன் நினைச்சியான்னு காண்டாக இவனும் திருன்னு முடிக்க அடைச்சி போய் தோலன்னு அனுப்ப ஏய் நல்லா தெரியும்ல அவங்க எதுவும் கேஸ்லாம் பண்ணிக்கலன்னு கேட்கான். அவனும் அந்த மகமாய் சத்தியமா இல்லைன்னு சொல்ல அதுக்கு ஏன்டா மகமாய கூப்பிடுறேன்னு இவனும் அந்த விஷயத்தோட விட்டுறான். நெக்ஸ்ட் சீன்ல தங்கச்சிக்காரி புதுமுகங்கிறதால அவளுக்கு ஒரு ப்ரெஸ் மீட்டிங் வைக்காங்க. அவளும் அழகா ரெடி ஆகி லோ முன்னாடி நிற்க அவனும் என்ன அழகு எத்தனை அழகுன்னு வாயை பொழந்துட்டு பார்த்துட்டு கிடக்கான். அப்போ அந்த மேக்கப்கார பையலும் சார் ஜொல்லு வடியுதுன்னு சொல்ல லூவும் நார்மலாகி அங்கேருந்து ஓடிடுறான். அப்போ மீட்டிங்கும் ஆரம்பிக்குது. அப்போ மீடியாக்காரங்க தங்கச்சிக்காரைய கொடன்னு கொடைய அவளும் எல்லா கேள்விக்கும் பேந்தன்னு முழிக்க அதை பார்த்து லூவும் எல்லா கேள்விக்கும் அவனே ஆன்சர் பண்ணி மீட்டிங்கை முடிச்சு வைக்க அப்போ படத்துக்கு ஒரு நல்ல காஸ்டியூம் டிசைனர் வேணும்னு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ண ஹீரோயின் ஃப்ரெண்டுக்காரையும் இந்த ஜாபுக்கு அட்டன் பண்ணுறா. அப்போ லூக்கும் அங்கே சுற்றி இருக்கிறவங்களுக்கும் ஃப்ரெண்டுக்காரோட டிசைன் பிடிச்சி போக அவளையே செலக்டும் பண்ணுறாங்க. அப்போ 3 பேரும் இனிமேல் ஒன்றா தான் வேலை பார்க்க போகிறோன்னு எல்லாம் குடிச்சிட்டு கிடக்குங்க. அப்போ தங்கச்சிக்காரையும் சொல்ல ஆரம்பிக்கிறா எனக்கு இந்த கிம்மு பையன் மேலே இருந்த ஃபீலிங்ஸு வெறும் க்ரஷ்ஷும் மட்டும்தானு அவனை கிஸ் பண்ண போகிறப்ப தான் புரிஞ்சிச்சுன்னு சொல்ல என்ன கிஸ்ஸா எப்போ எப்படின்னு ரெண்டுமே ஆர்வம் காட்ட ஆமாம் நான் அவனை கிஸ் பண்ண போனேன் ஆனால் என்னால் கிஸ் பண்ண முடியல அப்போ தான் எனக்கு புரிஞ்சிச்சுன்னு சொல்ல அப்போ ரெண்டுமே வா இதையும் கொண்டாட
விளையாடுவோன்னு மறுபடியும் மூணுமே குடிக்குதுங்க. நெக்ஸ்ட் சீன்ல லூவும் ஹீரோ தங்கச்சிக்காரிக்கு ஆக்டிங்கை பத்தி கிளாஸ் எடுக்க அப்ப ஸ்கிரிப்ட்ல ஒரு டைலாக் வருது. நான் உன்னை ரொம்ப வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு தங்கச்சிக்காரி சொல்ல, எனக்கும் தெரியும் இந்த உலகத்துல எனக்கு ஒன்றை மட்டும்தான் ரொம்ப பிடிக்கும்னு லூவும் சொல்ல, அப்ப ரெண்டுமே கண்ணும் கண்ணு நோக்கியான்னு பார்த்துட்டு கிடக்க லூவும் டக்குனு நார்மலுக்கு வந்து சூப்பரா பண்ண குட் ஜாப்னு சொல்ல, இவளும் குஜாலவா அவனை பிடிச்சி குலுக்கிட்டு கிடக்கா. சரி வா பசிக்குது கொட்டிக்கடுதான்னு அவனை இழுத்துட்டு போக நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ தங்கச்சிக்காரி ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங்காக ஊருக்கு கிளம்ப, இங்க பாரு நீ நடிக்கிறியோ இல்லையோ உன் அண்ணன் பேரை மட்டும் கெடுத்துறாதுன்னு அட்வைஸை போட, அவளும் என்ன இப்படி சொல்லிட்டு கிடைக்கீங்க, நான் அதெல்லாம் சூப்பரா கிழிச்சிருவேன்னு போறான். அப்ப இவளை பிக்கப் பண்ண ஹீரோ ஃப்ரெண்டுக்காரனும் வரான். என்ன நர்வஸா இருக்க போல? ஆமா இருக்காதா, ஸ்கிரிப்ட் ரைட்டா இருக்கிறது ஹீரோயின், ப்ரொடியூசரா இருக்கிறது என் அண்ணன், டைரக்டா இருக்கிறது லூ, அதான் ஆனா கண்டிப்பா ஹார்ட் ஒர்க் பண்ணுவேன்னு சொல்லிட்டு போக அப்ப கிம்முக்கும் இப்ப இவ வர வர ரொம்ப சைனாட்டே போறான்னு நினைக்கான். இந்த பயபிளுக்கும் இப்பதான் அவன் மேல டாவ வரவே ஸ்டார்ட் ஆகுது. அப்ப லூவும் படத்தை பத்தி பேட்டி கொடுத்துட்டு இருக்க ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து, ஏண்டா இப்படி இஞ்சி தின்ன கொங்கு மாதிரி நிக்க கொஞ்சம் மத சிறிடான்னு இடுப்பை பிடிச்சிக்கல. அப்ப இவனும் அவ கையை பிடிக்க அப்ப தங்கச்சிக்காரியும் பார்த்துட்டு இங்க என்ன நடக்குது, இதுங்க என்ன பண்ணிட்டு கிடக்குங்கன்னு பார்க்க அடுத்த நாள் ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குது. அப்ப தங்கச்சிக்காரி எனக்கு ரொம்ப பயமா இருக்குன்னு நல்லா பண்ணுவேன்னா தெரியலன்னு புலம்பிட்டு கிடக்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீ சூப்பரா பண்ணுவேன்னு இவளும் என்கரேஜ் பண்ண. அப்ப லூவும் பார்த்துட்டு நல்லா பண்ணுமான்னு போறான். ஷூட்டிங்கும் ஆரம்பிக்குது. தங்கச்சிக்காரி ரொம்ப நர்வஸ் ஆயிடுறா. ஒரு டைலாக் சொல்லவே 10 டேக் ஆயிடுது. இந்த புள்ள என்ன இப்படி பண்ணிட்டு கிடக்கான்னு லூவால திட்டவும் முடியல மெல்லவும் முடியல. சாயங்காலமே ஆயிடுது, இன்னும் அந்த டைலாக சொல்லி முடிக்கல. அவனும் எதுவும் சொல்லாம டென்ஷன் ஆகி கிளம்ப ரூமுக்கு வந்து தங்கச்சிக்காரியும் அழுது வடைஞ்சிட்டு கிடக்க, ஹீரோவும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டு முளைய என்னம்மா கையில வச்சுட்டு சுத்திட்டு கிடைக்கியான்னு தங்கச்சிக்காரிய கண்ணா பின்னான்னு கத்திட்டு கிடக்கான். ஹீரோயினும் தனியா இழுத்துட்டு போய் நீ என்ன சாப்பிட்டியா இல்லையா, ஏன் இப்படி கோவப்படுறா உன் தங்கச்சின்னு சொல்ல, நான் வேலைன்னு வந்துட்டா கருப்புக்காரன் புள்ள, வேலை எனக்கு கரெக்டா நடக்கணும், அவளுக்கு இன்னும் 2 நாள் தான் டைம்னு சொல்லிட்டு போறான். இவளும் ஏன் இப்படி ரூடா நடந்துக்கிறேன்னு கத்திட்டு இருக்க, தங்கச்சிக்காரியும் எல்லாம் என்னால தானே ஹீரோனி கிட்ட சாரி கேட்கா. அப்புறம் பிள்ளை ஓடி வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு தங்கச்சிக்காரியை கூப்பிட்டு விட, ஆனா இந்த தடவை தங்கச்சிக்காரி சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்றா. அப்ப அவளும் நல்லா பண்ணேனானே லூ கிட்ட வந்து கேட்கா. செம்மையா பண்ணிட்ட போன அவனும் சொல்ல, அவளும் ஐயானு குதிச்சுட்டு போறா. அப்ப ஹீரோவும் ஹீரோயினை பார்க்க அவளும் மூஞ்ச திருப்பிக்க, நம்ம கொஞ்சம் ஓவரா தான் பண்ணிட்டோமோன்னு அவனுக்கும் மூக்குடைஞ்ச மாதிரி ஆயிடுது. அப்ப அந்த படத்துல நடிக்கிற ஹீரோக்காரன் எனக்கு ட்ரையல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றீங்களான்னு ஹீரோயின் கேட்க, இவளும் தலையாட்டிட்டு போக அவன் பாட்டு ஹீரோயின் கையை பிடிச்சி ஆக்ட் பண்ண, இவளும் அவனை கரெக்ஷன் பண்ணிட்டு இருக்கா. இதெல்லாம் பார்க்க முடியாம இவனும் பொங்கிட்டு கிடக்கான். அப்ப லூ வரவும் இவனும் அங்க என்ன நடக்குது பாருன்னு சொல்ல, இவனும் பார்த்துட்டு இழிச்சிட்டு இதுக்கே ஜெலஸான எப்படிப்பான்னு கேட்கான். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ அந்த பையன் அவகிட்ட பேசக்கூடாது, இல்லைன்னா ஷூட்டிங்கை நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு கிடக்கான். எல்லாம் என் நேரம்னு இவனும் அவனை கூப்பிட்டு விட அப்ப ஹீரோவும் வந்து ஆமா என்ன தவிர எல்லார்கிட்டையும் இழிச்சிட்டு இருக்கியான்னு கேட்கான். அவன் ஸ்கிரிப்டை சொல்லிட்டு இருந்தான்னு சொல்ல, இப்படி கையை பிடிச்சிக்கிட்டான்னு இவனும் கோவப்பட, என்ன ஜெலஸானு இவளும் வெறுப்பேத்த, அதெல்லாம் இல்லையேன்னு அவனும் மழுப்ப, இதுங்க கொஞ்சிட்டு இருக்கதை பார்த்து ஒரு பிள்ளை ஹீரோ அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லி விட்டுருது. என்ன உண்மையாவா இது நடந்துச்சான்னு அவங்க அப்பாவும் கேட்க, அப்ப ஹீரோ அம்மாவும் வந்து என்னங்க நம்ம பொண்ணு எதுவும் பிரச்சனை பண்ணிட்டாளான்னு கேட்க, இது உன் பொண்ணை பத்தி இல்லடி உன் பையனை பத்தின்னு நடந்ததை சொல்ல, இது மாதிரி விஷயம் காதுல விழாதான்னு காத்திருந்த அவன் அம்மா சந்தோஷத்துல நான் இப்பவே ஹீரோயினை பார்க்க போறேன்னு ஸ்பாட்டுக்கே வந்துடுறாங்க. இவளுக்கும் ரொம்ப நர்வஸா இருக்கு, இவங்க ஹீரோவோட அப்பா அம்மாவாச்சேன்னு இவங்களும் அவளை குறுக்குறுன்னு பார்க்க லூக்கும் எல்லாமே புரியுது. அவனும் இந்த கொடுமையெல்லாம் என்னால பார்க்க முடியாதுன்னு கிளம்ப, ஹீரோயினே என்னோட பேரை டாக்ஸின்னு இன்ட்ரோ ஆக, உன்னை போய் எனக்கு தெரியாதம்மா நம்மெல்லாம் ஒரே ஃபேமிலி தான்னு சொல்ல, இவளும் பெக்கான்னு முழிக்க, ஹீரோ அப்பாவும் கொஞ்சம் அடக்கி வாசியமானு சொல்லிட்டு இருக்க, ஹீரோவும் தனியா கூப்பிட்டு இப்ப யார் உங்களை வர சொன்னான்னு கத்திட்டு கிடக்கான். என்ன இப்படி கேட்குற, எனக்கு மட்டும் என் மருமகளை பார்க்கணும் ஆசை இருக்காதான்னு கோச்சிக்க, சரிம்மா விடுங்க, ஆனா என் மானத்தை மட்டும் எங்கேயும் வாங்கிடாதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப பொண்ணை கூப்பிட்டு என்னடி உன் அண்ணன்காரன் எந்த லெவல்ல இருக்கான்னு கேட்க, இவளும் ஹீரோயின் ஒன்று சேர்ந்தது தெரியாம எனக்கு சப்போர்ட் பண்ணப்போ அவங்க 2 பேருக்கு இடையில சண்டை ஆயிடுச்சுமான்னு சொல்லிட்டு இருக்கா. நீ எல்லாம் ஒரு தங்கச்சி ஆடி, உன் அண்ணனுக்கு 30 வயசு ஆயிடுச்சுன்னு கொஞ்சமாவது உனக்கு கவலை இருக்கா, அப்படி கவலை இருந்தா 2 பேருக்கு இடையில சண்டையை மூட்டிருப்பியான்னு கேட்க, ஆமாம்மா ஆமா நான் ஒரு முட்டாள் தானே இவளும் கதறிட்டு இருக்கா.
இருக்க. சரி விடு, எல்லாத்தையும் அம்மா பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயினும் ஃப்ரெண்டுக்காரிய பிடிச்சி அவளையும் வேலை பார்க்க விடாம ஹீரோ அப்பா அம்மாக்கு என்ன பிடிக்குமான்னு தெரியலன்னு புலம்பிட்டு கிடக்கா. அப்ப ஹீரோ அம்மாவும் ஒரு சைடு ஹீரோயினை சமாதானப்படுத்துறேன்னு, எங்க ரூம்ல ஏசி பத்தலமா, நான் இங்கேயே தங்கிக்கலாமான்னு அவங்க பாட்டுக்கு உள்ள வர, ஃப்ரெண்டுக்காரியும் நீங்க ஃபேமிலியா இருக்க போறீங்க, நான் எதுக்கடி நடுவுலன்னு அவ பாட்டு ஓடிடுறா. ஆனா 2 பேருமே பேசி பேசி கொஞ்ச நேரத்திலே மெர்ஜ் ஆயிடுறாங்க. அப்ப ஹீரோ அம்மாவும் சும்மா இருக்காம ஹீரோ பத்தி சொல்றேன்னு, சின்ன வயசுல ஹீரோ கேர்ள் ட்ரெஸ் மட்டும்தான் போடுவான், கேர்ள்ஸ் ட்ரெஸ் போட்டுட்டு அவன் கழட்டவே மாட்டான்னு அவன் வரலாற பதிய வச்சு 2 இழிச்சிட்டு இருக்குங்க. அடுத்த நாள் காலையில ஹீரோவும் வந்து, என்ன பார்க்க ரொம்ப டல்லா இருக்க, நைட்லாம் மாமனை நினைச்சு தூங்கலையான்னு கேட்கான். ஆமா, நைட்டு ஒருத்தங்களை பத்தி கேள்விப்பட்டேனா, அந்த பையன் சின்ன வயசுல கேர்ள்ஸ் ட்ரெஸ் மட்டும்தான் போடுவானா, அதை போட்டுட்டா கலட்டவே மாட்டானாமா சொல்லிட்டு கிடக்கா. யார் அந்த மானம் கெட்டவனு கேட்க, இவளும் நீதான்னு சொல்ல அவன் மூஞ்ச பார்க்க இவளால சிரிப்பை அடக்கவே முடியல. கைஸ், இதோட எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் வீடியோ சீக்கிரம் அப்லோட் பண்ணிடுறேன். பாய்.